Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப healthy and tastyயான பாலக்கீரையும் corn வெச்சு ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகுனதும் 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து மைதா போட்டுக்கலாம். மைதா வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பட்டரில் வந்து நல்லா ட்ரை ஆயிடணும், அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, இப்போ வந்து ஒரு கப் மில்க் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு மேஷ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மீடியம் ஸ்லிம்மில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, கலர் மாறிடும். ஸோ நீங்கள் வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச்க்கு டேஸ்ட்டே வந்து இந்த க்ரீம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் வந்து 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அதில் கார்ன் வந்து 1 கப் கார்ன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது போட்டுக்கலாம். ஜஸ்ட் 1 மினிட் சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பாலக்கீரை வந்து ஒரு கட்டி எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது போட்டுக்கலாம். மெயினாக இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை இல்லைனா வந்து உங்களுக்கு பசலைக்கீரை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேறு கீரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. உப்பு போட்டு நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. உப்பு போட்டும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா பட்டர்லேயும் வந்து உங்களுக்கு உப்பு இருக்கும் அதனால். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த க்ரீம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த க்ரீமில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டானா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சீஸும் போடலாம், கிரேட்டட் சீஸும் போடலாம். பட் நான் வந்து பிளெயினாக தான் பண்ணுறேன். சீஸ் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரை சாப்பிடாதவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். ரொம்ப திக்காக பண்ணாதீங்க, ரொம்ப லிக்விடாக பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் சாண்ட்விச் பட்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் வந்து ஃபஸ்ட்டு இது அப்ளை பண்ணிக்கலாம். சைட்ஸ் கார்னர்ஸ் வேணும்னா நீங்கள் கட் பண்ணலாம். பட் நான் கட் பண்ணல, அப்படியே தான் வைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் க்ரீன் சட்னி இல்லைனா டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நான் அதெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ பட்டர் வந்து முதல்ல இது பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மிக்சர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுவும் பட்டர் தடவி நீங்கள் வச்சுக்கோங்க ரெடியாக. பாருங்க இந்த மாதிரி. ஸோ இது நம்ம மேலே வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேன்லேயும் பண்ணலாம், டோஸ்டர்லேயும் நீங்கள் பண்ணலாம். நான் என்கிட்ட கிரில் பேன் இருக்குது, அதனால பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த இம்ப்ரெஷன் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், டர்ன் பண்ணி விட்டுடலாம். நிறைய நேரம் எடுக்காது, ஜஸ்ட் 1 மினிட் தான் இது. 1 மினிட் ஒரு சைடு, இன்னொரு சைடு இன்னொரு 1 மினிட் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக கிரில் ஆயிருக்கு. அந்த இம்ப்ரெஷனும் அந்த லைனாக இம்ப்ரெஷனும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்லாம், நீங்கள் வந்து டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைனா லஞ்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன்.
ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. இது சாப்பிடும்போது அவங்க கீரை சாப்பிட்றாங்க அந்த மாதிரி அந்த ஃபீலிங்கே இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.